குடிக்க ஏதாவது வேணுங்களா? ஒன்றும் வேணாம். சரிங்க மேடம். சார், இதை எடுத்துட்டு போங்க. சரிங்க சார். வண்டியில் வைங்க. ஓகே சார். என்னங்க, நான் உங்களை பார்க்க தாங்க சென்னைக்கு வந்தேன். உங்களுக்காக தான் இவ்வளவு நேரமா காத்துட்டு இருக்கேன். நீங்க உங்க ஆயுசு முழுக்க காத்திருந்தாலும் அதனால எந்த நன்மையும் நடந்துராது. என்னங்க புதுசா நீங்க கூப்பிடுறீங்க? ஆமா, ஒரு சப் கலெக்டரை நீ வா போன்னு ஒருமையில கூப்பிட முடியுமா? நான் இப்ப சப் கலெக்டரா வரல, உங்க மனைவி கங்காவா வந்திருக்கேன். ஆனா நான் உங்களை சப் கலெக்டரா தான் பாக்குறேன். நீங்க சொல்ற உறவு சீமந்தாண்டிக்கு அருந்து போச்சு. நான் இன்னும் அந்த உறவை இறுக்கமா இறுக்கி பிடிச்சிட்டு தான் இருக்கேன். அது உங்க இஷ்டம். நான் வரேங்க. நில்லுங்க. என்னங்க இது? உங்க மனைவி நான் வந்திருக்கேன். யாரோ மனு கொடுக்க வந்தவங்க கிட்ட பேசுற மாதிரி என்கிட்ட பேசுறீங்க. நான் உன்னை அந்த மாதிரி தான் பாக்குறேன். இனி உன்னை சந்திக்கவே கூடாதுன்னு தான் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருந்தாலும் பரவாயில்லன்னு அந்த ஊரை விட்டே வந்தேன். நமக்குள்ள இருந்த எல்லாமே முடிஞ்சு போச்சு. இனிமே நீ என்ன தொடர வேணாம். எதுக்கு அங்க இந்த மாதிரி பேசுறீங்க? நான் உங்க வார்த்தைக்கு தந்த மரியாதைக்கு இதுதான் நீங்க எனக்கு தர மரியாதையா? நான் உங்க மனசை புண்படுத்த வரலைங்க. சீமந்தானிக்கு ஏன் அந்த மாதிரி நடந்துக்கிட்டீங்கன்னு நியாயம் கேட்கறதுக்காக தான் நான் வந்திருக்கேன். நீங்க சொன்ன மாதிரியே என்ன மனு கொடுக்க வந்தவளாவே பாருங்க. எதுக்காக என்ன இவ்வளவு பெரிய பழிக்கு ஆளாக்கினீங்க? எனக்கு தெரியுங்க, ஏதோ ஒரு காரணம் இல்லாம நீங்க என்ன வெறுத்து பேசிருக்க மாட்டீங்க. சொல்லுங்க, என்ன காரணம்? உங்க அம்மாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணீங்களா? எனக்கு தெரியுங்க, அவங்க வார்த்தை. நிறுத்துறியா? நான் ஒண்ணு சின்ன பையன் இல்ல. அம்மா பேச்ச கேட்கறதுக்கு வேணாம் விலகி இருப்போன்னு நான் தான் முடிவு பண்ணேன். இல்லைங்க, இது நீங்களா எடுத்த முடிவு இல்ல. நான் கருவை கழிச்சது உங்க பேச்சு கேட்டு, அதை வெளியில சொல்லாம மௌனமா இருந்தது உங்க சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு. அந்த மாதிரி செஞ்ச எனக்கு நீங்க ஆதரவா இல்லாம நான் தப்பு பண்ண மாதிரி எனக்கு எங்க தண்டனை கொடுக்குறீங்க? நான் தண்டனை தந்தது நீ சொன்ன காரணங்களுக்காக இல்ல. 4-5 மாசமா நீ என்ன மதிக்கவே இல்ல. அதுக்காக தான் இந்த தண்டனை. நீங்க இந்த மாதிரி பேசுறது உங்க படிப்புக்கும் இல்ல நீங்க இருக்கிற பதவிக்கும் கௌரவமாவே இல்ல. இல்ல இதோட விட்டுரு. இதுக்கப்புறம் என் வழியிலையோ இல்ல என் வாழ்க்கையிலயோ குறுக்க வராத.
நான் வெறும் வழி துணையா இருந்தா நீங்க அந்த மாதிரி சொல்லலாம். நான் உங்க வாழ்க்கை துணையா உங்களையும் நம்பி வந்தவன். இதுக்கு மேல நம்பாத. இனி உன் வழியும் என் வழியும் தனித்தனியா மாறி போச்சு. நான் கேட்க வந்ததும் அதே தாங்க. மாறிடுச்சுன்னு சொல்றீங்களே, அந்த மாதிரி மாத்தினது யாருங்க? யாரும் என்ன மாத்தல, இது நானா எடுத்த முடிவுன்னு சொன்னல. நானா எடுத்த முடிவுன்னு உங்க உதடு சொல்லுது, ஆனா உங்க மனசு சொல்லல. நீங்க என்ன உண்மையா காதலிச்சீங்க. இப்பவும் என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கு. இதுக்கு பிறகும் என் மேல உங்களுக்கு அன்பு இருக்கும்னு எனக்கு தெரியும். என்ன வெறுத்து பேசுற நீங்க விரும்பி பேசுவீங்க. அந்த காலம் ரொம்ப தூரத்துல இல்லைங்க. இதனால நான் லேசா தடுமாறி இருக்கேனே தவிர மொத்தமா சரிஞ்சு இல்ல. இந்த சறுக்கலை நான் சத்திய சோதனையா தான் எடுத்துக்கிறேன். நான் நிரபராதின்னு உங்களுக்கு தெரியும். நீங்களே நான் நிரபராதின்னு ஊர் முன்னாடி சொல்லுவீங்க. நீங்க என்ன கலங்கப்படுத்தினதுக்கு உங்க அம்மா காரணமா இருப்பாங்கன்னு எனக்கு ஒரு உறுத்தல் இருக்கு. அந்த உறுத்தல் உண்மையா இருந்தா அவங்களையும் நான் சமாதானப்படுத்துவேன். கடவுள் மேல நம்பிக்கை இல்லாத பொண்ணுங்களை பார்க்கலாம், ஆனா கணவன் மேல நம்பிக்கை இல்லாத பொண்ணுங்களை பார்க்கவே முடியாது. நான் உங்க மேல நம்பிக்கையோட இருக்கேங்க. இந்த கர்ப்பம் சாப்பிடுங்க. கர்ப்பம் நீ குடிச்சிட்டு நான் சீஃப் டாக்டர் போய் பார்த்து வந்துடுறேன். அம்மா சொல்லுங்கம்மா. இங்க கற்பகம் அம்மான்னு வலது பக்கம் போய் பாருங்க. சரிம்மா, நன்றிம்மா. பரவாயில்லம்மா. பார்த்து வாங்கம்மா. அண்ணே வாங்க சம்மதி அம்மா வாங்க. ராஜா வரலையா? இல்லண்ணே, ஐயா பொது வேலையா போயிருக்காரு. நான் மட்டும்தான் வந்தேன். சம்பந்தியம்மா எப்படி இருக்காங்கண்ணே? நல்லா இருக்காமா. நேத்துல இருந்தா எழுந்து நடமாட ஆரம்பிச்சிருக்கா. நான் அன்னைக்கே வந்து பார்க்கணும்னு நினைச்சேன். நடந்த குழப்பத்துல நானும் உங்களை வந்து பார்க்கணும், நடந்த குழப்பத்துக்கு ஆறுதல் சொல்லணும்னு நினைச்சேன். கற்பகத்துக்கு இது மாதிரி ஆனதால அங்க இங்க நகர முடியலமா. அண்ணே, நடந்ததெல்லாம் உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு கொதிச்சு போயிருக்கிறேம்மா. நடந்த சம்பவத்தை நேர்ல பார்க்காத நான் சொல்றேன், கங்கா மேல எந்த தப்பு இருக்காது. என் மக தான் தப்பு பண்ணிருக்கிறான். யார் தப்பு பண்ணியிருந்தாலும் பெரியவங்க எல்லாரும் உட்காந்து பேசி முடிவெடுப்போன்னு. ஆற போட்டு பேசினா எல்லா ஆத்திரமும் அடங்கிடும்னே. கண்டிப்பாமா. இது அறுந்து போற உறவு இல்ல. ராஜா என்னோட நண்பன். அந்த உறவை அறுந்து போக விட மாட்டேன். அண்ணே, நான் சம்மந்தியம்மாவை பார்க்கலாமா? இருங்கம்மா, நான் கற்பகத்துக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு வந்துடுறேன். கேளுங்க அண்ணே. இருக்கிற பிரச்சனையில நான் வேற அவங்களுக்கு தொந்தரவா அமைஞ்சிட போறேன். நான் வந்திருக்கேன்னு சொல்லுங்க அண்ணே. சரிம்மா. கற்பகம், உன்னை பார்க்க நாச்சி வந்திருக்காங்க. வர சொல்லட்டுமா? சரி, வர சொல்றேன். நல்ல விதமா நிதானமா வந்திருக்கிறது என்னுடைய நண்பன் ராஜோட மனைவிங்கிறத மனசுல கொஞ்சம் வச்சுக்கிட்டு மரியாதை பேசு. சம்மதியம்மா வாங்க வாங்க வாங்க. உட்காருமா. கற்பகம், சம்மதியம்மா வந்திருக்காங்க பார். உட்காருங்கம்மா, உட்காருங்க.
கொடுங்கம்மா. சமந்திமா, இப்போ உடம்பு பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. உங்களுக்கு இந்த மாதிரினதும் ஐயா நாங்க எல்லாருமே துடிச்சு போயிட்டோங்க. உங்களுக்கு ஆபத்து இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நாங்க எல்லாருமே நிம்மதியானோம். நீங்க கோவமா இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. இந்த நேரத்துல நீங்க இயல்பா யதார்த்தமா இருக்கணும். பிள்ளைங்கனாலே பிரச்சனைன்னு தான் அர்த்தம். நாம ஒண்ணு நினைச்சா அவங்க முன்ன பின்ன ஏதாவது ஒண்ணு பண்ணி நமக்கு கோவத்தை ஏற்படுத்துவாங்க. உங்களுக்கு தெரியாததில்ல, எங்க வீட்டுல கார்த்திக்கும் இளவஞ்சியும் பண்ணாத பிரச்சனையா 2 பேருமா சேர்ந்து ஐயா மனச பல தடவை நோகடிச்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல வீட்டை விட்டு வெளியே போய் கூலிக்காரங்களா அடுத்தவங்க நிலத்துல வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க பண்றத வெளியே சொல்றதுக்கு எனக்கே வெக்கமா இருக்கும். அந்த மாதிரி சொல்லி மாளாத அளவுக்கு பிரச்சனை பண்ணிருக்காங்க. அதுக்காக அவங்கள வெறுத்து விரட்டிட முடியுமா? பெத்த புள்ள அவன், வீட்டுக்கு வந்த மருமக இவன்னு பொறுத்து போயிட்டு இருக்கோம். அம்மா, நீங்களும் இந்த பிரச்சனைய அந்த மாதிரி தாம்மா எடுத்துக்கணும். கங்காவை நீங்க மருமகளா பார்க்காம பெத்த மகளா பாத்தீங்கன்றது இந்த ஊருக்கே தெரியும். நீங்க எதை சொல்றதா இருந்தாலும் நேரடியாவே சொல்லலாம், சுத்தி வளைக்க வேண்டாம். நான் வேற என்னமா சொல்ல போறேன்? சின்ன குழந்தைங்க 2 பேரும் எதையோ காப்பாத்துறோம், எதையோ மறைக்கிறோன்னு அவங்களா ஒரு விஷயத்த பண்ணிட்டு இப்போ ஒருத்தர் மேல ஒருத்தர். எவ்வளவு பெரிய விஷயமா இருந்தாலும் நேரா உடைச்சு பேசுற எனக்கே இந்த விஷயத்த பேச சங்கடமா இருக்கு. தப்பு பண்ணவ உங்க பக்கத்துல சம்பந்தப்பட்டு இருக்கிறப்ப நீங்க சங்கடப்பட்டு தானே ஆகணும். இந்த விஷயத்துல கங்கா பண்ணது நம்பிக்கை துரோகம். அவளை நான் என் மகளா தான் பார்த்தேன். ஆனா அவ என்ன தாயா பார்க்கவே இல்லை. இல்லம்மா, கங்கா உங்களை அப்படித்தானம்மா பார்த்தா? பார்த்திருந்தா கர்ப்பத்தை கலைச்சத என்கிட்ட தைரியமா சொல்லி இருக்கலாம்ல. அவ அந்த மாதிரி சொல்லி இருந்தா அவளை என் தலைமையில தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பேன். ஓ உயிர் தான் முக்கியம், நீ கருவை கலைச்சது தப்பு இல்லைன்னு அவ பக்கத்துல நான் நின்னு இருப்பேன். அதை விட்டுட்டு மாச கணக்குல அதை மறைச்சிருக்கா. ஊருக்கெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் எனக்கு தெரிய வச்சிருக்கா. சீமந்தம் நடக்கிறப்ப அவ கௌரவமா நிக்கணுங்கிறதுக்காக அவளுக்கு 15 பவுன்ல ஆரம் எடுத்து வச்சிருந்த. அந்த சபையில என்னையும் என் புருஷனையும் என் மகனையும் எல்லாரையும் அவ அவமானப்படுத்திட்டா. கற்பகம் வேண்டாம், கற்பகம். இத பாருங்க, நீங்க சும்மா இருங்க. இவ்வளவு அவமானம் நடந்ததுக்கு அப்புறம் நான் அப்பவே செத்து இருக்கணும். அதை விட்டுட்டு என்னை ஏன் தான் இந்த கடவுள் காப்பாத்தினாரோ தெரியல. அம்மா, கங்கா நல்லவன்னு நான் சொல்லி உங்களுக்கு புரிய வேண்டியதில்லை. கங்கா மறைச்சது உண்மை. அதுக்கு காரணம் உங்க புள்ள வாங்கின சத்தியம். அவன் தான் எனக்கு எதுவுமே தெரியாது, நான் சத்தியமே வாங்கலைன்னு சத்தியம் பண்றானே. கங்கா என்ன சொல்றானா? அப்போ என் மகன் போய் சொல்றான்னு சொல்றீங்களா? சொல்லுங்க, என் மகன் போய் சொல்றானா? நாங்க அந்த மாதிரி வளர்த்திருக்கோம்னு சொல்றீங்களா? ஐயோ, நான் அப்படி சொல்லலம்மா. என்ன நீங்க சொல்றதுக்கு அர்த்தம் என்ன? ஆமா, நீங்க என்ன பார்க்க வந்தீங்களா இல்ல அந்த கங்காவை திருப்பி எங்களோட சேர்க்க வந்தீங்களா? அம்மா, இப்படி கேட்டா எப்படிம்மா? நான் உங்களை பார்க்கவும் கங்காவை பத்தி பேசவும் தான் வந்தேன். மன்னிக்கணும், கங்கா இனிமே திரும்ப வர்றதும் வாழறதும் கனவுல கூட நடக்காது. அம்மா, இந்த மாதிரி வெட்டி பேசாதீங்கம்மா. கங்கா என் வயித்துல பிறக்காதவளா இத பாருங்கம்மா, இதுக்கு மேல கங்காவை பத்தி பேசுறதா இருந்தா நமக்குள்ள எந்த பேச்சும் வேண்டாம். நீங்க உங்க பக்கத்து நியாயத்தை மட்டும் தான் பேசுறீங்க. என் நிலையில இருந்து பாருங்க, அப்பதான் என் வலியும் வேதனையும் உங்களுக்கு தெரியும். நான் அந்த அளவுக்கு மனசு வெறுத்து போயிருக்கேன்.
எங்களுக்கு தெரியாம கருவை கலைச்சவள எந்த நம்பிக்கையில எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்றீங்க?